விழித்திருக்கணும். எஜமானனுக்கு முன்பா நீங்க சந்தோஷமா நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க? எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்க. இல்ல எஜமானனை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் எப்ப வராது தெரியுமா? உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணா எஜமானனை சந்திக்க என்ன வராது? தைரியம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது அறியாத இருக்கிறபடினால் எப்பொழுது என்ன செய்யுங்க? விழித்திருங்க. ரெண்டாவது, மனுஷகுமாரன் முன்பாக நிற்கணும் அப்படின்னா முதல்ல ஜெப குறைவு என்ற தடை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, பாவம் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் நிற்க விடாம பண்ணிடும். எது நிற்க விடாம தடை பண்ணுங்க? பாவம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எசேக்கியேல் 18:20ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எசேக்கியேல் 18:20 வாசிங்க பார்க்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஒரு மனிதனால தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. நம்ம மனுஷகுமாரன் முன்பா நிற்கணும் அப்படின்னா பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு தடையா இருப்பது முதல்ல ஜெப குறைவு. இரண்டாவது, தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நம்ம வாழ்க்கையில தடையா இருப்பது பாவம். உங்க வாழ்க்கையில ரகசிய பாவம் இருந்துச்சுன்னா நீங்க தேவ சமூகத்துல தைரியமா என்ன செய்ய முடியும்? நிக்க முடியாது. எசேக்கியேல் 18:20 வாசிங்க பார்க்கலாம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். போதும். பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும்? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவின் ரத்தத்தால அனுதினமும் கழுவப்படுற அனுபவம் இருக்குதா? வேத வசனத்தால கழுவப்படுற அனுபவம் இருக்குதா? பரிசுத்த ஆவியினால் கழுவப்படுற அனுபவம் இருக்குதா? தனிப்பட்ட வாழ்க்கையில நீ ஜெபம் பண்ணும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நீ பரிசுத்தமாகணும். உன் வாழ்க்கையில பாவம் இருந்தா நீ இயேசுவுக்கு முன்னாடி தைரியமா நிக்கவே முடியாது. தைரியமா நிக்கணும் அப்படின்னா என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. வேதத்தில் ஆதாம் ஏவாளை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, சாத்தானுடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுத்து விலக்கின கனி என்ன செஞ்சாங்கன்னா சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பொழுது 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. வேற ஏதாவது சரி வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்களுடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் விலகி, பார்த்தீங்களா? பாருங்க, கர்த்தருக்கு முன்பா நிற்க யாரால முடியல? ஆதாம் ஏவாளால முடியல. காரணம் என்ன? பாவம். பாவம் செய்கிறீங்கன்னா நீங்க இயேசுவுக்கு முன்னாடி நிக்கவே, இயேசுவுக்கு முன்னாடி நிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றோம் இறக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுது. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 11:12 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 19:11-12
அன்றியும் சங்கீதம் 11:19, 11, 12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்தை நீங்கள் ஆயிருப்பேன். பாருங்க, பாவத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம். பாவத்தினுடைய என்னத்தை காக்கிறோம்? 4 வித வளர்ச்சி இருக்கு பாவத்துக்கு. முதலாவது பிழை. முதலாவது என்ன வருதுங்க? சங்கீதக்காரன் தெளிவா சொல்றான் பாருங்க, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? முதலாவது நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது பிழையாக அதை ஒரு அறிந்து செய்ய முடியும், அறியாமல் செய்யறது, அதுக்கு பேர் என்னது? பிழை. ரெண்டாவது என்ன உண்டாகுது அப்படின்னா, துணிகரமான பாவம் செய்ய ஆரம்பிக்கும். என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பாவம் எப்படி வளர்ச்சி ஆகுது? துணிகரமான பாவம், மறைவான குற்றங்கள். ஆமா, ரெண்டாவது பாவம் என்னதுங்க? மறைவா பாவம் செய்யறது. மூன்றாவது என்னது? துணிகரமான பாவம். நாலாவது என்னன்னா, அவைகள் நம்மளை ஆண்டு கொண்டு அடிமையா மாத்திரும். எப்படி மாத்திரும்? பாவத்துக்கு வளர்ச்சி இருக்குங்க. முதலாவது பிழையா ஸ்டார்ட் பண்ணோம், ரெண்டாவது மறைவா பாவம் செய்வாங்க, மூணாவது துணிகரமா பாவம் செய்வாங்க, நாலாவது அவனை அடிமை ஆக்கிறோம். நீங்க நிறைய பேர் பார்ப்பீங்க, சிகரெட்டு விளையாட்டுக்கு தான் சிலர் சிகரெட் அடிக்க ஆரம்பிப்பாங்க, விளையாட்டுக்கு தான் மது குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. விளையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சிலர், ஒரு வாலிப தம்பி சொல்றான், விளையாட்டுக்கு எவனோ ஒருத்தன் நீ விபச்சாரத்தில் போய் தள்ளிட்டாங்க, இன்னைக்கு என்னால் அதுல இருந்து விடுபட கஞ்சி அடிக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்க, சிகரெட் அடிக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்க, சாராயம் அடிக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்க. விளையாட்டை செய்கிற பாவம் தான் வினயமா மாறுது. செல்போன்ல நம்ம விளையாட்ட சில காரியத்தில் உட்கார்ந்து இருப்போம், அது வினயமா மாறிடும். பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் ஏன் இவ்வளவு அரஸ்டட் ஆகுறாங்கன்னா, செல்போனை நம்ம கொடுத்துருதோம். அந்த செல்போனை நீங்க என்னதான் பண்ணி வச்சாலும், செல்போன்ல நீங்க என்னதான் பண்ணி வச்சாலும் செல்போனை நம்ம விளையாட்டை கொடுத்துருக்கோம். ஆனா செல்போனு என்னதான் பண்ணாலும் விளையாட்டை செய்கிற அந்த காரியம் வினயமா மாறி அது அவங்களை அடிமைத்தனத்துக்குள்ள ஆக்குதா இல்லையா? முதல்ல பிழையா இருக்குது, ரெண்டாவது எதான் மாறுது? மறைவா செய்யறாங்க அதை வச்சு. மூணாவது என்ன செய்யறாங்க? துணிகரமா பாவம் செய்வாங்க. நாலாவது பாத்தீங்கன்னா அது அவங்களை அடிக்ட் ஆக்கிறோம். அவங்க அந்த பேட்டி எடுத்து போட சொன்னாங்க, அந்த பேட்டி அந்த 2 பேட்டி இருந்துச்சு. சரி, அப்ப தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு முன்பா நிக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? முதலாவது என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில ஜெப குறைவு இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. மூன்றாவதாக, உங்க வாழ்க்கையில பெருமை இருந்தது அப்படின்னா கர்த்தருக்கு முன்னாடி நிக்க முடியாது. எது இருந்துச்சு? நாங்க இதை பார்த்து நம்ம முடிக்க போறோம். வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, சாத்தான் விழுந்ததுக்கு காரணமே, ஒரு தேவ தூதனா இருந்தவன் விழுந்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ள இருந்த பெருமை, மனம், மேட்டிமை. என்னதுங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா படிப்பை குறித்து பெருமை இருக்குது, சிலருக்கு அழகை குறித்து பெருமை இருக்குது, சிலருக்கு ஜாதியை குறித்து பெருமை இருக்குது, சிலருக்கு தங்களுடைய கோத்திரத்தை குறித்து என்ன இருக்குது? பெருமை இருக்கு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்யறார் தெரியுமா? எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? எதிர்த்து நிற்கிறார். நீங்க பெருமையா இருந்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில பெருமை இருந்துச்சு அப்படின்னா நீங்க தேவனுக்கு முன்னாடி தைரியமா நிக்கவே முடியாது. பைபிள்ல பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிங்க பார்க்கலாம். 11 இருந்து வாசிங்க. 11, 12. ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனிசையை முச்செடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக, தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை என்ன செய்தானா? தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு
அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ண. அல்லேலூயா. இங்க பாக்குறோம், இந்த மனாசே என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, இவன் பாத்தீங்கன்னா பயங்கர விக்கிரக ஆராதனை உள்ளவன். தேவனுக்கு கீழ்ப்படியான விக்கிரக ஆராதனை சிலைகளை அதிகமாக்கிட்டான். அந்த 33ஆம் அதிகாரம் 1ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை பார்க்கலாம். யெகோவா தேவனை வணங்குறதை விட்டு பாகால் பலிபீடங்களை ஏற்படுத்தினா, விக்கிரகங்களை ஏற்படுத்தினா. இதனால கர்த்தர் என்ன செஞ்சார்னா, அவனை எதிரியின் கையில் ஒப்பு கொடுத்தார். எதிரியின் கையில் அவன் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தி கெஞ்சி ஜெபம் பண்ணா பாருங்க. கெஞ்சின பொழுதே கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் சிறையிருப்பை மாற்றி அவன் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேலைகள்ல நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நிக்காததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நாங்க நிறைய பேரை பார்த்துட்டோம். சிலருக்கு கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா என்ன வந்துருது தெரியுமா? ஏதோ பெருமை வந்துருது. சிலருக்கு கொஞ்சம் படிச்சுட்டா என்ன வந்துருதுன்னா பெருமை வந்துருது. கஷ்டப்படும் போது நல்லா இருக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டா நிறைய பேருக்குள்ள என்ன வந்துருது தெரியுமா? பெருமை வந்துருது. கொஞ்சம் நகை போட்டுட்டா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நகை போடாத இருக்கும் பொழுது சாதாரணமா நம்மகிட்ட பேசுவாங்க. ஏதாவது கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே அசைய மாட்டாங்க, அப்படியே என்ன அப்படின்னு அப்படி திரும்புவாங்க. பார்த்தீங்களா? போட்ட அவங்க திரும்புறதே ஒரு வித்தியாசமா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த சகோதரி நல்லா தானே இருந்தாங்க, இப்ப பார்த்தா இப்ப ஏன் அப்படி அப்படி திரும்புறாங்கன்னா அவங்க கழுத்துல என்ன இருக்குது? நகை கிடைக்குது. 20 பவுன் என்ன செய்யுது? தொங்குது. அதனால அவங்க வந்து எப்படித்தான் இருப்பாங்க? அப்படி மெதுவும் அப்படி அபவுட் ஹேண்ட் அப்படின்னு என்ன செய்வாங்க? திரும்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் நல்ல காஸ்ட்லி சேலை உடுத்திட்டு நம்ம ஆட்களுக்கு தலைகாலம் என்ன செய்ய மாட்டேங்குது? புரிய மாட்டேங்குது. சிலருக்கு வீடு கட்டில தலைவாக புரிய மாட்டேங்குது. நல்லா கவனிச்சுக்கோ தேவ பிள்ளையே, இது பெருமையா இருந்தேன்னா இயேசுவுக்கு முன்னாடி உன்னால் நிற்கவே, ஆனா உங்களை தாழ்த்தினால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பா என்ன செய்யலாம்? நிற்கலாம். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்யறாராம்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன நிற்கிறாரு? கிருபை அளிக்கிறார். அதனால மனுஷகுமாரன் முன்பாக நிற்கணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு 3 காரியங்களை பார்க்கிறோம். 1, மனுஷகுமாரன் முன்பாக நிற்பதற்கு தடையா இருப்பது ஜெப குறைவு. 2வது, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க தடையா இருப்பது பாவம். 3வது, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க தடையா இருப்பது பெருமை, மனமேட்டிமை. என்ன இருக்கக்கூடாது? பெருமையும் மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க உள்ளத்துல யாரை அற்பமா பார்க்காதீங்க. யாரை என்ன செய்யாதீங்க? உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படிச்சவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், அப்படி வித்தியாசம் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. எல்லாரையும் ஒன்று போல என்ன செய்யணும்? நேசிக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இப்ப மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவங்களை காணப்பட நமக்குள்ள ஜெப ஆவியை கர்த்தர் தரும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்குள்ள பாவ காரியங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் ஏசப்பா உடைய ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு சொல்லி கேட்க போகிறோம். அதுபோல பெருமை, மனம், வேற்றுமை நமக்குள்ள ஏதாவது இருந்தா சொல்லு. கொஞ்சம் பேருக்கு பணம் வந்து சேர்த்து வச்சுட்டா அதுக்குள்ள பெருமை வந்துடும். என்கிட்ட இத்தனை லட்சம் இருக்குது, இத்தனை கோடி இருக்குன்னு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெருமை வருது. அதனால தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில உன் பணத்தினால கர்த்தர் உன்னை ஆசிரிக்கிறல்ல, இயேசுவை நீ விசுவாசிக்கிறனால தான் கர்த்தர் உன்னை வாழ வச்சிருக்காரு. அதை நம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற ஜெப குறைவுகளை எடுத்து போடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில நிறைய வேலைகளை நான் ஜெப குறைவு ரொம்ப இருக்கு. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா. நான் 1 மணி நேரமாவது சோதனைக்கு உட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க ஜெபிக்கிறவங்க மேல அங்க அபிஷேகம் இறங்கி வர்றதை நீங்க பார்க்க போறீங்க. தேவ பிள்ளையை கர்த்தருடைய ஜெப ஆவியால் நிரப்ப விரும்புகிறார்.